அது இன்னொரு லோன் அப்படி போகலாமா? வேண்டாம் இல்லை இல்லை அவங்க போட்டு மத்த ஊருக்காரங்க ஹாய்னா வீடியோ தெளிவாக போடுங்க. யூடியூப் சேனல் அப்படியே தெளிவாக ஐயோ நம்ம போடுங்க நம்ம இப்போவே போட சொல்லுவாங்க. ஜிடிபி யூடியூப் சேனல் போடுங்க. ஏன்னா ரொம்பவே மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்பவே மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க. யூடியூப் சேனல்லாம் போடுங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைப் இருக்கிறீங்க. ஆனால் ரொம்பவே மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பாராட்டலாம்ப்பா. கண்டிப்பாக பாராட்டலாம். என் பொண்ணு வந்து வீட்டில் ஃபோன் பாட்டு இருந்துச்சு. நான் தான் வந்து வாண்டாட எனக்கு தெரியும் இந்த மாதிரி சம்பவம். வீட்டில் அந்த ஃபோன் லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துங்களா பாருங்க, லைனாக வண்டி வருது. பண்ணாரி தான் வருதுங்க. பண்ணாரி போயிட்டு வருது. ஒரு பண்ணாரி தாங்க போயிட்டு வருது. பண்ணாரி போயிட்டு வராங்க எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எந்த ஊருங்க? அனைவருக்கும் வணக்கம். அன்னூர் பாருங்க யூடியூப் சேனலுங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எந்த ஊருண்ணா? அன்னூர். எல்லாம் ஹாய்ங்க, வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கண்ணா. ஹாய் யூடியூப் சேனல். அண்ணா ஜிடிபி யூடியூப் சேனல்ண்ணா. ஜிடிபி யூடியூப் சேனல். எல்லாம் பாருங்க எப்படி வந்து ஜம்முன்னு போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படிதான் இருக்கணுங்க மனுஷங்கண்ணா. மாதிரி யாருமே இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. யூடியூப் சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் போடுங்க. நான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் போட்டு அடித்து இருந்தான்னு இருக்கிறேன். நம்மளுக்கு வேலையை தான், ஏன்னா முழு நேரம் வேலையை தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன் பாப்பா? ஆமாம், என்னோட ஃபோன் கூட வாங்கிக்கலாம். இந்த முழு நேரம் ஏன்னா நம்ம இந்த லைனில் வந்து எல்லாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பெருசாக பில்டப் எல்லாம் பண்ணிக்கிறதில்ல. என்னங்க நம்ம ஊரில் ஒரு ஆட்டோ வச்சுட்டா அந்த அளவுக்கு பில்டப் விட்றானுங்க. எங்கெங்கேயோ காரமடை அன்னூர் புளி எங்கெங்கேயோ வந்து வர்றாங்க. அவங்களாம் எத்தனை எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வந்து நம்மளுக்கு எங்கேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க. அவங்க வந்து எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஏங்க இங்கே ஒரு ஆட்டோ வச்சுட்டு என்னென்ன அல்ட்ராசிட்டி பண்ணுறீங்க? ஏங்க பார்த்து நாங்கள் கற்றுக்கோணுங்க. எங்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டிகளெல்லாம் வந்துட்டு இங்கெல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு ஆட்டோவுக்கு 50 ரூபா வாங்கிட்டு நம்மளால நான் ஆட்டோவுக்கு வரமாட்டேன், போகக்கூடாது பாப்பா. நான் வண்டி தேவையில்லாமல் சண்டை பிடிக்கிறாங்க. ஆளுக்கு வந்து என்ன காரில் போகிற ஆளுங்களாம் ஆட்டோவில் வந்து உட்காந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு காண்டு. இனிமேல் வந்து நான் சொல்கிறேன் பாரு, இனிமேல் வந்து இந்த ஆட்டோவில வந்து போகவே கூடாது. போகிறதில்ல, யாரும் போயிட்டு போகுது. நாம் அடுத்த வருஷம் வந்து காரு இல்லை பெட்ரோல் காரில் நாங்கள் போக போகிறோம். எத்தனை பேர் வர்றாங்க பாப்பா? எத்தனை பேர் மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க. போடுங்க. எத்தனை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்க இல்லைங்க, தெளிவாக போடுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி நண்பர்கள் இருக்குங்காட்டி தான் வந்து நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. நம்ம உள்ளூரில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, உள்ளூரில் இத்தனை நண்பர்கள் இருக்கிறீங்க. நாம் கெடோன்னு தான் நினைக்கிறீங்க. இல்லை நாம் நல்லா இருக்கணும். நாம் அதாவது நாடு நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்குன்னு அதாவது வீடு நல்லா தான் ஊர் நல்லா இருக்குது, ஊர் நல்லா தான் வீடு இந்த மாதிரி. நம்ம கெடோன்னு தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. வெளியூருக்காரங்க வந்து நமக்கு அத்தனை மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் தெளிவாக போட்டு விடலாம், நம்ம முகத்தை காட்டி போட்டு விடலாம் அப்படின்னு அத்தனை இது கொடுக்குறாங்க. இந்த எத்தனை தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துருக்குறாங்க. கஷ்டப்பட்டு வந்துருக்குறாங்களா பாப்பா? இந்த அவங்க இந்த தொழிலேப்பா, அது விவசாயம் பண்ணுறது அவங்க தொழில். மாடுகள் அதுக்கு முன்னுரிமை தருது. அதுவே போகிறாங்க. காரமடை, அன்னூர், புலிப்பட்டி, எத்தனையோ தூரம், மதுரை, திருச்சி, தேனி தான் பஸ்ஸை காட்டினாதான் உங்களுக்கு தெரியுங்க. எந்த தமிழ்நாட்டுக்கு அனைத்து ஒரு பஸ்ஸுமே அங்கே வந்து நிற்குங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலம் இருக்குன்னா அத்தனை மாநிலம் வந்து பண்ணாரி கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். சரி வேண்டாம், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கூட 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போய் நான் பண்ணாரின்னா போதுங்க,
மாதிரி பக்கத்து நாங்கெல்லாம் 10 கிலோமீட்டர் தாங்க பக்கத்துலேயே இருக்கோம். பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தாங்க நாங்கள் போகிறது. இந்த மாதிரில இருந்து என்ன பண்ணுறதுங்க? போக முடியுமா? இந்த மாதிரி வாரத்துக்கு 3 டைம் போகணுங்க. நாங்கள் வாரத்துக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து 3 டைம் 4 டைம் போயிட்டு ஆட்டோ வச்சுட்டு போயிட்டு அந்த ஆட்டோவில் வச்சுட்டு போகிறதுக்கு ஆளாளுக்கு உட்காந்து சண்டை. எங்கெங்கேயோ வந்து மாட்டு வண்டி கட்டி குதிரை வண்டி கட்டி அவங்களும் 50 ரூபா கொடுக்குறாங்க, நாமளும் 50 ரூபா கொடுக்குறோம். எதுக்கு சண்டை போடணும்? ஆட்டோ வச்சுட்டு இனிமேல் வேண்டாம். நம்ம கிட்ட கார் இருக்குதா பைக் இருக்குதா நான் போய்க்கலாம். எங்கேங்க நம்ம அந்த பண்ணாரி ஏற்ற நம்மளை காப்பாற்றுங்க. நம்ம போகிறோம் அப்புறம் காப்பாற்றாம இருப்பாங்க. அதான் சொல்கிறேன். ஆனால் மக்களாகிய வந்து சில மக்கள் தான் முடிய மாட்டேங்குது. இது GTP யூடியூப் சேனல். இன்னொரு சேனல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் திலகா ட்ரீம் சேனல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.